ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறது, மேலும் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை மிஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது உங்களுடைய உள்நுழையிற ஐடியை மிஸ் பண்ணியிருந்தாலோ ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் போதுமானது. அது ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி லாகின் என்ற லெட்டரை டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னே அதில் ஃபஸ்ட்டு வர இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படியே இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் காட்டும். அதில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நியூ பேஜில் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் தோணும். அது கீழே நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் நிரந்தர பதிவு விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து புதிய பதிவு செய்ய விளைவோர்கள், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஏற்கனவே பதிவு செய்தவர்கள். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பதிவு செஞ்சனால நம்ம அதில் போய் பதிவு இப்போ நம்ம உள்ளார போய் நம்மளுக்கு தேவையான எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் பயனாளர் குறியீடு மாற்ற வேணும்னா அது கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து குறியீடு மாற்றப்படுறதுக்கு. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டோட நம்பர் நீங்கள் அதில் டைப் பண்ணுற மாதிரி வரும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் மறந்துடக்கூடாது. அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஆர் ஃபோன் நம்பருக்கு கீழே அப்ளை பண்ணாலே போதுமானது. உங்கள் மெசேஜ் மூலமோ அல்லது இமெயில் மூலமோ உங்களுக்கு வந்து அந்த குறியீடு எண்ணை வந்து அங்கே ஷோ பண்ணிடுவாங்க. அடுத்து ரெண்டாவது அதுலேயே ஆப்ஷன் என்னென்னு போட்டிருக்குன்னா, கடவுச்சொல் மறந்துருந்தால் உங்களுக்கு அதையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன். அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அதில் பயனாளர் குறியீடு போட வேண்டும், மேலும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கும் இந்த பயனாளர் குறியீட்டு எண்ணுக்கான பாஸ்வேர்டை எதில் மெசேஜ் மூலமாக சென்ட் பண்ணணுமோ இல்லை மெயில் மூலம் சென்ட் பண்ணணுமோ அதே ஆப்ஷன் இருக்கும். அதில் இது ரெண்டும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஃபைனலாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதிவு கொடுத்தீங்கன்னா அந்த பயனாளர் குறியீடு எண்ணும் கடவுச்சொல்லும் கேட்கும். அதை கரெக்டாக போட்டு அதை நீங்கள் சமர்ப்பித்தாலே போதும். அதாவது கீழே கொடுக்குற கேப்சாவோட என்டர் பண்ணி சமர்ப்பித்தா போதும். லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஷோ ஆகிறது வந்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். அதில் மேலே க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். கிளிக்கர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுமோ அது ஷோ ஆகும். கரெக்டாக அதுக்கு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அது லாகின் பண்ண சொல்லும். அது மறக்காமல் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காட்டும். நான் போன பேஜ் வந்துச்சுல்ல, அதே பேஜை தான் திருப்பியும் காட்டும். அந்த பேஜுக்கு போய் அங்கே நீங்கள் எடிட்னு ஆப்ஷன் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அதில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எடிட்னு ஆப்ஷன் கிடைக்கிது. அதில் போய் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அந்த டீட்டெயில்ஸில் என்ன கொடுக்கணுன்னா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கரெக்டாக குரூப் 2 தான் அப்ளை பண்ணுறீங்களா, அது என்ன தமிழ்நாடு அரசோட தான், எத்தனாந்தேதி விண்ணப்பி கடைசி நாள், எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதெல்லாம் மேலே பார்த்துட்டு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸில் இருக்கிற அறிவுரைலாம் படித்து பார்த்துட்டு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்களோட ஆல்ரெடி நீங்கள் நிரந்தர பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அது போக நீங்கள் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோஸ் இதில் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் மீடியா பிக்கர் எடுத்துக்கிட்டு அதில் போய் உங்கள் இமேஜில் ஏதாச்சும் சிக்னேச்சர் சம்மந்தமானது இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிடுங்க. சேவ் அண்ட் சிக்னேச்சர்னு கொடுத்துருங்க. அடுத்து ஃபோட்டோ ஆப்ஷனில் அதே மாதிரி போய் பாருங்கள். அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு கரெக்டான அளவில் தான் இருக்குதான்னு அதே காட்டி கொடுத்துரும். சப்போஸ் அந்த அளவு வந்து கம்மியாக இருந்தால் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பவும் போல் கூகுள் குரோமில் போய் உங்களோட ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதில் போய் என்ன பண்ணணும்னா டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரஸர்னு டைப் அடித்தா மட்டும் போதுமானது. உங்களுக்கான ஃபோட்டோவை வந்து அதே கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் மேலும் அதில் டேட்டாவும் உங்களோட டேட்டும் உங்களோட நேமும் இருக்க மறந்துடக்கூடாது. முக்கியமாக போட மறந்துடாதீங்க. இப்படி ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி அதில் பார்க்கும்போது அதோட டேட்டும் கேட்கும். அந்த டேட்டு வந்து எப்போ எடுத்ததோ அந்த டேட்டை கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்து முடித்த பிறகு சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் சேவ் ஆகிரும். அதில் ஃபைனலாக கீழே இருக்கிற டீட்டெயிலெலாம் படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நீங்கள் நிரந்தர பதிவில் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணது தான். அதெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு அதே டீட்டெயிலை தான் கீழேயும் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கோசரம் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கே தெரியும். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கோசரம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களோட டீட்டெயிலை ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்த பிறகு லாஸ்ட்டாக கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நான் வந்து இப்போ மெயில் தப்பாக போட்டிருக்கனால
மெயிலை செக் பண்ண சொல்லுது. அதனால் நான் வந்து சரியான மெயிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற செக் பாக்ஸை பார்த்து படிச்சுட்டு அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது இல்லை கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் வந்து அட்ரஸை நீங்கள் சரி பார்க்கணும். அதில் தொடர்பு முகவரியும் இல்லை நிரந்தர முகவரியும் ஆல்ரெடி நீங்கள் நிரந்தர பதிவில் கொடுத்துருப்பீங்க. அதை சரி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது நீங்கள் ஏதாச்சும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வேண்டாம், அதுக்கான ஏதாச்சும் உங்களுக்கு உடல்நிலை உபாதை இருந்தாலும் சரி, அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை முன்னாள் இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கங்க. கடைசியில் இதுலேயும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து எலிஜிபிள் டீட்டெயில் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அரசு பணியாளராக நியமித்திருக்கிறீங்களா அதை பார்த்துட்டோம். அது இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ பண்ண ஏதாச்சும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்திருக்கா, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அது தவறாக முறையீடு நடந்து உங்களுக்கு ஏதாச்சும் தடை போட்டிருக்காங்களா அது கேட்பாங்க. அதை கரெக்டாக படித்து பார்த்து ஆமாம் இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது குற்றவாளி வழக்கு ஏதாச்சும் உங்களுக்கு போட்டப்பட்டிருக்காங்க, நீங்கள் குற்றவாளியின் சட்டம் ஏதாச்சும் சொல்லியிருக்கா என்று அதை பார்த்துக்கோங்க. அடுத்து உடல் தகுதி உள்ளதா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான உடல் தகுதி உங்களிடம் உள்ளதா என்று பார்த்து அதுவும் ஆம்னு கொடுத்துங்க. அடுத்தது உங்களுக்கு பார்வைத்திறன் குறைபாடு உள்ளதா இல்லையான்னு கேட்பாங்க, அதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. அடுத்தது உங்களுக்கு அந்த பார்வைத்திறனில் கலர் பிரைட்னஸ் எப்படி இருக்குது, நைட் பிரைட்னஸ் எப்படி உங்களுக்கு விஷுவல் ஆகுது, அதையும் உங்களை செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்து அதையும் கொடுத்துக்குங்க. அடுத்து ஃபைனலாக இதில் வந்து உங்களுக்கு திருமணமானது, அதாவது உங்களுக்கு இரட்டை மனைவியா இல்லை ஒற்றை மனைவியான்னு கேட்டு அதையும் கேட்பாங்க. அதுக்கு என்னென்னா அந்த ஆமாம் இல்லையான்னு கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த டிக் பாஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பகுதி வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன முக்கியமான குவாலிஃபிகேஷனோ அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி கொடுத்துருக்காங்க, ஹெச்எஸ்சி 12th, ஆகபோ ஐடிஐ அல்ல டிப்ளமோ டிகிரி அல்ல லா டிகிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துக்கணும். மேக்ஸிமம் இந்த டிகிரி தான் குவாலிஃபிகேஷன், அதனால் டிகிரி கொடுக்க மறந்துடாதீங்க, ஏதோ ஒரு டிகிரி. அதனால் நான் வந்து இப்போ 10th 12th அதில் டிகிரிலாம் இதில் ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோடய எல்லா டீட்டெயிலும் ஃபுல் பண்ணிவிட்டேன். அதை உங்களுக்கு காட்டிட்டு ஃபைனலாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி சைடில் அப்படின்னு கேட்கும். அதை ஏதாச்சும் அவங்க முடிச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்து இந்த டிக் பாஸ் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரிபார்க்கப்பட்டதா, உங்களோட விவரம்லாம் சரியாக இருக்காதுன்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து உங்களோட ஸ்கில்லை பற்றி டெக்னிக்கல் ஸ்கில்லை பற்றி கேட்பாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்னால் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியுதா, அல்ல சுருக்கெழுத்துகள் தெரியுதா, அதுவும் தமிழ் ஆங்கிலத்தில் இரண்டுலையும் தெரியுதான்னு கேட்பாங்க. அல்ல கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆட்டோமேஷன் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா, தமிழக அரசு சார்ந்ததா இல்லை வேறு எங்கேயாச்சும் வெரி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுவும் இல்லைன்னா போஸ்ட் கோடு, அதாவது நீங்கள் இதுக்கெலாம் தகுதியானவங்களா அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு இது கேட்பாங்க. நீங்கள் இந்துவாக இருக்கிறீங்களே தான் இது சில பல வேலையெல்லாம் அதில் இருக்கும். அடுத்தது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான உடல் தகுதி, அதாவது ஹைட்டு இல்லை ஜெஸ்ட்டுலாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அது கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா டிக் பாஸ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு டிக் பண்ணால் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களை கரெக்டாக கேதர் பண்ணி உங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் படிச்சிருந்தோ இந்த டிகிரிலாம் கிளியர் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் ஒரு வாட்டி படித்து பார்த்து அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த டிக் பாஸை கிளிக் பண்ணி அதை படித்து பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுப்பாங்கன்னா நீங்கள் இந்த தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அந்த சான்றிதழ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிக்கிங்க. தமிழ் வழி சான்றிதழ் படிக்கலைன்னா இல்லைன்னு கொடுத்து அதை முடிச்சிடுங்க. இல்லை கீழே இருக்கிற அந்த டிக் பாக்ஸை கீழே கொடுத்துட்டு இதில் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பேஜ் அதே தானாக ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து உங்களுடைய மையத்தை, அதாவது எக்ஸாம் எழுதுகிற மையம் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது 2 முகாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் உங்கள் அருகில் இருக்கிற இடமா பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. அது உங்களுக்கு இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துலேருந்து அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்பாங்கன்னா அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஷன்லேயே எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. நான் எனக்கு எது ப்ரெஃபரன்ஸோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருக்கேன். அதாவது தேர்வு மையம் 1ன்னு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் தான் கரெக்டாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக கொடுப்பாங்க. அதில் ப்ரிம்ஸ் கிளியர் பண்ண பிறகு அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் வைப்பாங்க. அந்த செகண்ட் பேப்பர் எங்கே மெயினான இடம் பார்த்து இருக்குதுன்னா 3 இடம் தான். ஒன்று கோயம்புத்தூர் அல்ல மதுரை, சென்னை தான். அதில் 2 இடம் நீங்கள் மெயினாக சூஸ் பண்ணிக்கணும், பக்கத்தில் இருக்கிற இடம். அடுத்து ஃபைனலாக நீங்கள் எந்த இதில் தாளில் பேப்பரில் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறேன்னு கேட்கும். அதில் பொது தமிழ் நான் கொடுத்துருக்கேன்.
எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு கீழே இருக்கிற டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்தா எல்லாமே கிளியராக இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் இருக்கிற மேட்ச் பாக்ஸ் வந்து கிளிக் கொடுக்கணும். பக்கத்தில் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லாமே மறக்காமல் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஓகே, நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கன்ஃபார்மாக இல்லை மேலே நீங்கள் கொடுக்குற கண்டிஷனுக்கெலாம் ஒத்து வரீங்கன்னு போட்டு ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து ஐ அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா போதுமானது. அதில் ஃபைனலாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் டேட் வந்த பிறகு அது வர்றதுக்கு ஒரு 10 நாளோ 15 நாளுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நல்ல வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் மறக்காமல் இதையும் பேமெண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.